வணக்கம் மக்களே, எல்லாத்துக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன விளாக் பார்க்க போறீங்க அப்படின்னா, நம்ம தீபாவளியை எப்படி செலிப்ரேஷன் பண்ண போறோம் அப்படிங்கறத தான் நீங்க இந்த விளாக்ல பார்க்க போறீங்க. நீங்க கேட்ட மாதிரியே மருதாணி 2 கையிலுமே வந்து மருதாணி வச்சாச்சு. அக்கா மருதாணி வைக்கல. இன்னைக்கு ஸ்பெஷல் என்னென்ன பண்ண போறோம் அப்படிங்கறத வந்து நீங்க விளாக்ல வந்து பார்க்க போறீங்க. ஓகேங்களா? என்னோட ட்ரெஸ் அவுட்ஃபிட் வந்து நான் காமிக்கிறேன். இதான் என்னோட ட்ரெஸ். ஆனால் கொஞ்சம் பிடிக்கணும், அப்படியே போட்டேன். என்னக்கா இந்த ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, தீபாவளி ட்ரெஸ் எங்கே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இது தீபாவளிக்கு வந்து எடுத்த ட்ரெஸ்ஸை விட இது ரொம்ப நம்மளோட ஸ்பெஷலான ட்ரெஸ்ஸு. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, எங்கள் நாத்தனார் பையன் வந்து வாங்கி கொடுத்தது. நேற்று நைட்டு தான் கூப்பிட்டு போய் வாங்கி கொடுத்தாங்க. அதனால சரி நம்ம வந்து இப்போ வெளியே எங்கேயும் போகலை, இப்போ வந்து சமைக்க தான் போகிறோம், சாமி கும்பிட்டு சமைக்க போகிறோம். அதனால சரி இது போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது போட்டிருக்கேன். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மாமா வாங்கி கொடுத்த கொலுசும் போட்டேன். நல்லா இருக்கு. ஓகே, தீபாவளி ஸ்டார்ட். எங்க மணி மட்டும் நிக்கிறேன், ஒரு 2 ஜீவன் இருச்சே காணும் அப்படின்னு. ஒரு ஜீவன் வந்து 3 ஜீவன். ஒரு ஜீவன் வந்து காலையில குளிச்சு எந்திரிச்சு வேலைக்கு போயிட்டாங்க. எங்க அத்தை வந்து வேலைக்கு போயிட்டாங்க, பாப்பா வந்து குளிக்க போயிருக்காங்க, மாமா வந்து கொண்டிருக்காங்க. 2 தான் குளிப்பாங்க. அந்த எண்ணெய் வச்சுட்டு அதோட வந்து குளிக்க. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னென்ன பண்றோம், டீ குடிக்கிறதுல இருந்து விளாக் எடுப்போம். இன்னைக்கு வந்து நான் அதுல எடுக்கல. எப்பவுமே குளிக்காம அழுக்கு நைட்டியோட தானே விளாக் எடுக்கிறேன். இன்னைக்கு குளிச்சுட்டு தான் நான் விளாக் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு தான் வந்து நான் விளாக் எடுக்கிறேன். இப்ப வந்து சாமி கும்பிட போறோம், வாங்க சாமி கும்பிடலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பூ வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். எப்பயோ முன்னாடியே வந்து வாங்கிட்டு வந்துச்சுனால பூவோட இது வந்து நம்மளுக்கு இது இல்லை. ரொம்ப நாள் கழிச்சு என் காலில் சத்தம் கேட்குது, எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இது வந்து டிமார்ட்டில் வாங்கினது. போட்டுக்குவோம் இன்றைக்கி ஒரு நாள். சாமிக்கு விளக்கில் பற்ற வைக்கலாமா ஸ்டாண்டில் போட்டு, இல்லாட்டினா மாமா பிடிக்க சொல்கிறேன். பூவெல்லாம் வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கலாம். பிரியா இப்போ உள்ள வைக்கிறாங்க, பாப்பாவும் நானும் குளிக்க போகிறோம். ஆல்ரெடி பாப்பா உள்ளதான் இருக்கிறாங்க, இப்போ நான் போகணும். எல்லாரும் தீபாவளி எப்படி செலிப்ரேட் பண்ணுறீங்கன்னு கண்டிப்பாக மறக்காமல் சொல்லுங்கள். இந்த தீபாவளி தான் ஸ்பெஷல் தீபாவளி. எங்களுக்கு இதுக்கு முன்னாடி விளாக் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறோம். இந்த வருஷம் தான் எங்களுக்கு வந்து தலை தீபாவளி. 8 வருஷம் கழிச்சு இன்னைக்கு தலை தீபாவளி பண்ணுறோம். ரொம்ப இப்படி ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுவும் நேற்று நைட்லாம் அளவே இல்லை இல்லையா? சாயந்தரம் 5 மணி வரைக்கும் சோகமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஹாப்பியா இருந்துச்சு. பாப்பா தான் சரியான ஹாப்பி. ஆமா, லீவு கிடைக்கல. இன்னைக்கு வர்றேன்னு இருக்கிறேன், போன் பண்ணணும், வந்துட்டு போடணும். வர்றப்பல சாப்பாடு ரெடி பண்ணிடலான்னு பார்த்தேன். நான் வந்தா ஒரு வாய் சாப்பிட்டு வந்தானே அவனை மட்டும் கூட அனுப்பி போய் எடுத்துட்டு வர சொல்லி. ஏன்னு கேளு. அட நான் குளிச்சு இந்த வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். அவன் தெரிஞ்ச கடை தான் நான் சொல்லி போட்டு வந்துடுவேன். யாரு நான் பார்த்து எடுத்துட்டு வருவேனா? சரி சாய் கொடு, சாய் கொடு. சரிங்க, பிரியா ரெடி பண்ணட்டும். நீ ரெடி பண்ணிட்டு அப்புறம் வீட்டில் எடுத்துப்போம். நான் போய் கிளிக் போறேன். வழியாக வந்து நம்ம ட்ரெஸ் எல்லாம் வச்சு சாமி கும்பிட்டோம். நம்ம தீபாவளிக்கு ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். தம்பி வந்து எடுத்து கொடுத்த ட்ரெஸ் இது. பாப்பா வந்து இப்போ வந்து அந்த ட்ரெஸ் போட்டுக்குவாங்க. நானும் வந்து சாமி கும்பிட்டாச்சு. நீங்கள் எல்லோரும் சாமி கும்பிட்டீங்களான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். குட்டிமா வந்து இப்போ இந்த ட்ரெஸ் போட்டிருக்காங்க. எங்கடா திரும்ப இது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க அழகாக இருக்கும். இன்னும் தலையெல்லாம் விஷுவெல்லாம் இருக்குது, பேக்கெல்லாம் இருக்குது. ஃபோட்டோ வந்து அழகாக இருப்பாங்க. எங்கடா பேக் இருக்குது, தங்க அம்மா எடுத்த தலிக்காயிட்டும் மாமா. ஓகே, மாமா குளிக்க போயிருக்காங்க. மாமா வந்தானே போய் ஃபர்ஸ்ட் ஒரு பட்டாசு வெடிக்கிறோம், தீபாவளி செலிப்ரேஷன் பண்ணுறோம். ஏத்தங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கோயிலுக்கு போலியா சிஸ்டர்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். ஆமாம், நாங்கள் கோயிலுக்கு போகலை, குழந்தைய கோயிலுக்கு போகலான்னு இருந்தோம், போகலை. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தம்பி வந்து ஸ்டேட் விட்டு ஸ்டேட் வண்டி ஓட்டுறவன். எங்கள் நாத்தனார் மகன். அவன் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து எப்போவுமே வந்து இருக்க மாட்டான், இதுக்கு போயிடுவான். இந்த வருஷம் வந்திருக்கான். அப்படி சரி வீட்டிலே செலிப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். எல்லாம் குளிச்சுட்டு இங்கே வருவாங்க. நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் சாப்பாடெல்லாம் செய்யலை, இனிமேல் தான் செய்ய போகிறேன். இனிமேல் தான் அடுப்பே பற்ற வைக்க போகிறேன். சாப்பாடு வந்து இது பண்ணி ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சிடலாம். ஏன்னா 2 தடவை வைக்கணும். வச்சிடலாம். ஒரே நிமிஷம் இருங்க. பெருமை வந்துட்டான், சிப்பிச்சாரி பெரிய மருமையை வந்துட்டான். சின்ன மருமனை காணடே. அவன் என்ன பண்ணுறான் தெரியுமா? இந்த சைடு வா, பாப்பாக்கு ட்ரெஸ் எடுத்து கையில் கொடு. அவன் துப்பாக்கி வாங்க போயிருக்கானாமாடா. தமால் தும்மில் சூப்பராக வெடிக்கிட்டேன். நான் போய் அந்த துப்பாக்கி வாங்கிட்டேன்னு போயிருக்கான். ஹாப்பி தீபாவளி சொல்லு.
ஹேப்பி தீபாவளி அவளுக்கு பாபா ஸ்வீட் மாமா ஸ்வீட் எடுத்து கொடுத்துருக்கோம் ஒரு ஸ்வீட் எடுத்து ஹேப்பி தீபாவளி இங்கடா போனலாம் ஒண்ணு அப்படி ஒண்ணு நீ நினைக்கிற மாதிரி ஒத்துல இங்க நல்லா இருக்கு பாரு. அப்பள அங்க வெளிச்சம் லைட் போடாம இருக்கல லைட் ரொம்ப பிளர் இருக்கு. ஃபேன் போட்டு போறோம்ல பாப்பா அப்படியே ட்ரெஸ் மாத்தி விட்டுருங்க. பாப்பா நீ வாடா போ சாமி, மாமா எடுத்து கொடுத்த ட்ரெஸ் போட்டு. ஒரே நாங்க மாடல் கோல் தான். பாப்பா தீபாவளி ட்ரெஸ் போட்டாங்க. தங்க நேரம் நில்லு. இந்த பாப்பாவோட தீபாவளியோட அவுட்ஃபிட் என்னம்மா மாமா வாங்கி கொடுத்தானா? சரிங்க. பட்டாசு வெடி கிளம்பிட்டாங்க. இவன் தான் சின்ன மருமகன். வந்துட்டா மாமா வந்துட்டா. எப்படி ட்ரெஸ் அப்படியே பாரு போட்டு சொல்ற சூழ்நிலை அவ்வளவுதான். நீ சொல்லியா நைட் வெடியா தான் இருக்கும். இல்ல இருக்குடா, அணிகுண்டு சரஸ்வதி வெடியெல்லாம் இருக்கு, எல்லாமே இருக்கு. குடி. எங்க திரும்பி என்ன பாப்பா அம்மாட்ட எங்க வர்ற? இதுதான் சின்ன மருமக. பாப்பா கொஞ்சம் பின்னாடி தள்ளி நில்லுங்க. அந்த கல்லு மேல வை சாமி. உடம்பு நீ வச்சது வெடிச்சிருக்குது. இப்ப சுடாதா? இப்ப சுடு, இப்ப சுடு. முத வெடிக்கட்டாது. எடுத்துச்சுடா. வீசு வீட்டுக்குள்ள விடுத்துற போது தூக்கிலாம் வீச மாட்டேன், கீழே வச்சு விடு. இல்ல உருந்துச்சு போச்சு. அதுக்காகவாது வெடிச்சிடணும். அதுல வெடிச்சா பணம் வரண்டா. யாருக்கு எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கலாம். எங்க தெரியும், அது பேர் மணி பேங்க். இல்லடா புரியுது எப்படி வீடியோ இந்த மாமா இந்த ஓட்டு ஓட்டி வச்சிருக்கானுங்க. குடிக்கிறத திடீர்னு சேர்ந்து கூட வந்துட மாட்டேங்குது. இல்ல ஒண்ணு வராது, வேற காசு தான் வரும். பரவாயில்ல பரவாயில்ல. என்னமாமா புஷ்னு போச்சு? காசு இந்த இருக்கு, உள்ள இருக்கு பாரு. என்ன காசு காணா? பேப்பர் இல்ல இருக்கு இருக்கு. ஏன்னா ஒண்ணுமே வரலையா? மாமா போயிட்டே கறி எடுத்துட்டு போங்க. மருமகளுக்கு செலவு கொடுக்கலாம்டா. இந்த ரெண்டு மாமாக்கு செலவு கொடுத்துரு. இந்தாங்க சார். எனக்கு அவ்வளவுதான். ஆமா அவ்வளவு பெரிய வெடி. தீபாவளி பாடஸ் கொடுத்துறலாம். வந்துருங்க எல்லாரும் வந்துருக்கீங்க. நல்லா எடுக்கும் சாதாரண காசு வெளியில வேற. நொட்டிச்சு தள்ளியாச்சு ஒரே சாட்டு. டே தம்பி ஹாப்பி தீபாவளிடா. ஆமாடா ரொம்ப ஜாலியா இருக்கேன்டா.
ஏங்க ரொம்ப ஜாலியா இருக்கீங்க? தெரியல ஸ்டேட்டஸ் மனவர்த்தத்துல இருக்கீங்க. நான் ஸ்டேட்டஸ் பார்த்தேன்டா. ஸ்டேட்டஸ் பாத்தீங்களா? நீ மனவர்த்தமா இருக்காங்க. என்ன ஸ்டேட்டஸ் பாத்தீங்க? இன்ஸ்டா ஸ்டோரி இன்ஸ்டா ஸ்டோரி பார்த்தேன்டா. நீ மனவர்த்தமா இருக்காங்க. தேங்க் யூ. இப்போதான் பாத்துக்கிட்டு இருந்தேன். நீ மனவர்த்தமா இருக்கீங்க. சரி விடுற, கல்ல லட்டு சாப்பிட்டீல ஜாலி. அது சாப்பிட்டா ஜாலியா இருவாங்க. விடுடா டே, போன வரைக்கும் சந்தோஷம் வச்சு லைஃப் என்ஜாய் பண்ணடா, போயிட்டு போட்டேன்டா. பட்டாசு கூட வெடிக்க முடியல, அவனுக்கு இருக்கு. ஏன் கேட்டீங்க? தம்பி லைஃப் இஸ் அப்படியே ஜாலியா போயிடணும்டா. வீட்டுல வேற கத்திட்டு இருக்காங்க, காலையில இருந்து எதுக்கு மூஞ்சி எதுக்கு வச்சுட்டு இருக்கேன், நானும் பாத்துட்டே இருக்கேன் அப்படின்னு. வேலையை மட்டும் பாருங்க அப்படின்னு மட்டும் வேற என்ன கிளம்பி சரி. ஐயோ லவ் ஃபீல் பண்ண முடியாது. இல்ல இல்ல இங்க வேற vlogல இருக்க. இதுதான் prank. அங்க கேமரா பாத்தீங்க, அங்க பாருங்க கேமரா இருக்கு. கேமரா ஆஃப் பண்ணுங்க, கேமரா ஆஃப் பண்ணுங்க. யூடியூப்ல லைவ்ல வரும் பாத்தீங்க. இல்ல இப்ப என்ன சொன்னேன்? சிலிண்டர் எடுத்துட்டாங்க, தீபாவளி கொண்டாடுங்க. சிலிண்டர் எடுத்துட்டு வர தீபாவளி ஜாலியா கொண்டாடுங்க. குச்சி ஒரு அளவுக்கு ஓரணகணத்துக்கு எங்க சிலிண்டர் வச்சு நீ குதூகலம் கொண்டாட போறியா நீ? சொல்லு. நம்பிக்கை ஒரு சிலிண்டர் தர மாட்டீங்களா? சிலிண்டர் தரடா, வேணா அந்த புக்ல கொண்டே வெடிச்சுக்க. நீ வேண்டாம் சாமி. மேரியால வெக்க வேணாமா? என்ன ஏன்டா நாங்கலாம் இருந்தா தானே நீ பெருமைப்படுத்துவ. நான் கஷ்டமா இருக்கு, நீங்களே எப்படி சந்தோஷமா இருக்கீங்கங்கற. நீங்க செத்துட்டு அந்த ஐபோன் எனக்கு தானே. ஒரு நாயே ஏறது இதுவும் பிடிக்கல, கையில எதுவுமே இருக்கக்கூடாது. சரிடா, இந்த நான் இதுக்கு வணக்க போறேன். வணக்க போறீங்களா? என்ன வணக்க போறீங்க? மட்டனுக்கு. மட்டன். ஆமா, பாய் டாடா. இப்ப காட்டிட்டு இருக்காங்க பாருங்க மைக்கா. இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மட்டனுக்கு வந்து நம்ம ஆட்டி தானே வைக்க போறோம். அதனால வந்து அரைக்கிறதுக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணிடலாம். ஓகேங்களா? அவங்க மட்டன் எடுத்து போயிட்டாங்க, அப்படியே போயிட்டாங்க. நான் ஒரு கொஞ்சம் நிமிஷம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டேன். நைட்டு சரியாக தூக்கம் இல்லை, அதனால் வந்து உட்காந்துட்டேன். ஏன் பிரியா தூங்க என்ன பண்ண அப்படின்பீங்க? இல்லை, நம்ம என்ன தான் எவ்வளோ தான் ஹாப்பியாக இருந்தாலும் சில மூமெண்ட்ஸ் வந்து நம்மளால் நம்ம லைஃப்பில் வந்து மறக்க முடியாது. கொஞ்சம் நம்ம சின்ன பிள்ளையில இருந்த எதையுமே வந்து நம்மளால் மறக்க முடியாது. எந்த ஒரு பெரிய ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, தீபாவளி பொங்கலாக இருந்தாலும் சரி, நம்ம பேரண்ட்ஸை வந்து நம்ம ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவோம். எனக்கு வந்து ரொம்ப நேற்று சாயந்தரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, போன vlogலேயே வந்து பார்த்துருப்பீங்க எம்பிஎஸ் ஃபேமிலியில். ரொம்ப அழுதோம் 2 பேரும், நானும் அம்மாவும் வந்து அழுதோம். ஏன் அப்படின்னா, பாப்பா வந்து நம்ம எங்கேயும் போகலையா, இந்த வருஷம் எங்கேயும் போகலையா அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அதனால் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன சொல்கிறது அப்படின்னு எனக்கு தெரியல, ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் அழுதுட்டோம், 2 பேருமே அழுதுட்டோம். நம்ம ஏன் இப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டோம். தம்பி கதிர் வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் மைண்டு வந்து அப்படியே கொஞ்சம் சேஞ்ச் ஆச்சு. இருந்தாலும் வந்து நம்ம என்ன தான் எல்லாத்தோட ஹாப்பியாக இருந்தாலும் நம்ம பேரண்ட்ஸ் கூட நம்ம செலிப்ரேஷன் பண்ணுறது ரொம்ப மிஸ் பண்ணுறது. அது எனக்கு மட்டும்தான் இருக்கா இல்லை உங்களுக்கும் அப்படி தான் இருக்கா அப்படின்னு தெரியல. இருங்க, தம்பி வந்துட்டான், போய் கதை நீக்கி விட்டாரு. மட்டன் எடுத்துகிட்டு வர போயிருக்காங்க. மட்டன் குழம்பு வச்சு சிக்கன் பொரிச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா அது போட்டுக்கோ. இது வந்து பார்த்தீங்கன்னா, நேற்று இந்த பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுக்க போனோம் இல்லைங்களா, அங்கே முன்னாடி வந்து ஹிந்திக்காரங்க வந்து வச்சுருந்தாங்க. என் ஒய்ஃப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தொங்குற கம்மல்லாம் போட்டதே இல்லை, இன்னைக்கு தான் போட்டிருக்கேன். அதனால நான் அப்படியே இப்படின்னு இருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபா சொன்னாங்க, வாங்கினேன். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று காதை ஒட்டி போடுவேன், இல்லாட்டினா ஜிமிக்கி போடுவேன். எப்பவுமே ஜிமிக்கி மட்டும்தான் எடுப்பேன், வேறு எந்த கம்மலுமே எடுக்க மாட்டேன். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்மல் எடுத்திருக்கேன். நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மிஸ் யூ மை ஃபேமிலி ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இந்த தடவை. ஏன் அப்படி இதில் எப்பவுமே மிஸ் பண்ணுவேன், இந்த தடவை இவங்க கூட எல்லாத்துக்கூடயும் செலிப்ரேஷன் பண்ணும்போது அவங்கள மட்டும் நான் தனியாக மிஸ் பண்ணுறேன். சரி ஓகே, என்ன பண்ண முடியும், தலையில் நம்ம என்ன எழுதிருக்கோ அதுதான் நடக்கும். இப்போ வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம் தக்காளியெல்லாம் நம்ம அறுத்து வணக்கி விட்டலாம் மட்டனுக்கு. மட்டன் குழம்பு ஓகேங்களா, மட்டன் குழம்பு, சிக்கன் 65, சாப்பாடு, ரசம் இல்லாட்டினா தயிர். ரசம் வைக்கலாமா தயிர் வைக்கலாமா? சரி, சின்ன மருமையா ரசம் கேட்டான், அதனால ரசம். இன்னைக்கு என் கையால தான் விருந்து, நம்ம அறுசுவை விருந்து, நம்ம கையில நடனம் ஆடுறதை வந்து இன்னைக்கு வடச்சட்டியில காமிச்சிட வேண்டியதுதான். சாப்பிட்டு போனானுங்கன்னா திரும்பி எப்போ வருவானுங்க அப்படின்னு தெரியாது, அந்த அளவுக்கு நம்ம சமைச்சு கொட்டிடணும். ஓகேங்களா, சரி வாங்க இப்போ வந்து மாமா வந்ததுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? அக்கா என்ன சமையல் பசிக்குது வேற. அவ்வளவுதான் செஞ்சுட்டு இந்த வணக்கிட்டு இருக்கேன், அதுக்குள்ள கறந்து போயிருச்சுடா மருமகனே. என்ன சமையல் இன்னைக்கு மட்டன் குழம்புடா. மட்டன் குழம்பு, சாப்பாடு, சிக்கன் 65, ரசம், தயிர், முட்டை, சாப்பாடு. அப்பனா விட்டுங்க, இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதுதான். அவ்வளவுதான்டா, பிடிச்சிட வேண்டியதுதான் இன்னைக்கு. வீடியோ இன்னைக்கு கேமராமேன் யாருன்னு பாத்தீங்கன்னா சின்ன மருமையன் கேமராமேன். அப்புறம்டா வேலையெல்லாம் எப்படி போகுது? நல்லா தான் போகுது. வாங்கிட்டு வந்தாச்சு. ஆமா, ஹலோ சார், இது என்னதுங்க சார் இதெல்லாம்? எங்க என்ன ஐஸ் வாட்டரா? ஆஃப் பண்ணுங்க.
ஐஸ் வாட்டர் உனக்கு ஊற்றி வைக்கிறேன் உள்ள நான் ஊற்றி வைக்கிறேன் காமி. நாட்டு வெடி ஐயோ ஏன்டா திருப்பி வாங்கிட்டு வந்திருக்கு? இது காது கிளியுதுடா தம்பி. இந்த மாதிரி தான் வைக்கணும். இல்ல இந்த மூலையில தான் வைக்கணும். நீமா சாண்ட ஓட்டுக்கிறியா? அது எரியாதுடா, அது எரியாது. அது எரியாது. Disqualified. இந்த இதுல போட்டுக்கலாம். இருமா. வேற என்னென்ன வாங்கிட்டு வந்தீங்க? இது என்னது? அது சரம். ஏ அப்பா, ஒரு வெடியை வச்சு தீபாவளி கொண்டாடு. நான் வைக்கல. மொட்டை அடிச்சு இப்பதான் பண்ணிருந்தேன். திருப்பி அடிச்சீங்களா? உள்ள உடம்பு எல்லாமே போயிட்டு இருக்கு. வேண்டிட்டு கோயிலுக்கு பண்ணிட்டா. பண்ணல இல்ல மாசம் காய்ச்சல் போங்க வந்து இந்த வீடு குடி வந்தப்ப காய்ச்சல் ஒரு ரொம்ப வாரம் முடியாம போயிடுச்சு. எத்தனை காய்ச்சல் இருப்பாங்க. என்ன மாமா மீன் தான் மணி பாத்தீங்கன்னா 10 ஆகுது. சாப்பாடு என்ன ரெடியாகல, அதனால வந்து எல்லாரும் ஒரு டீ போடலான்னு இருக்கோம். வீட்டில் மிஸ்ஸிங் யாரும், எங்கள் அக்கா மட்டும் மிஸ்ஸிங், இன்னும் வரல. ஃபோன் பண்ணி பார்க்குறேன், எடுக்க மாட்டேங்குது. எல்லாரும் டிவியை பார்க்குறாங்க. சரி சாப்பிடு, டீ குடிப்பியா ஸ்வீட் சாப்பிடுவியா? நான் பால் வைக்கல பாப்பாக்கு. சரி அப்ப நீ ஸ்வீட் சாப்பிடு. சாப்பிடணும்ல, சாப்பாடு ஆயிடுச்சு. இப்ப நீ சாப்பிடுவே. கறி தாளிச்சுட்டனே சூப் எடுத்து நீ சாப்பிடுவே. பால்லாம் கிடையாது. ஆமா சூப்பு, மட்டன் சூப்பு. மட்டன் உனக்கு பிடிக்கும்ல? அவளுக்கு மட்டன் சூப் தான் பிடிக்கும். மட்டன் சூப்பா? சிக்கன் மட்டன் சாப்பிட மாட்டா. சூப் ரெண்டுமே சாப்பிட மாட்டா. அந்த மட்டன்ல சூப் வருதுல, அது மட்டும் சாப்பிடலாம். அந்த மட்டும் தான். கறி சாப்பிட மாட்டா. பல்லுல தட்டி விடாத டீயா. தம்பி வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். அதனால ஐயோ சரி கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். சரின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு முட்டை தோசை போட்டு கொடுத்துடலான்னு முட்டை தோசை பதட்ட ஒன்றும் இல்லை. உன்னை யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஒன்றும் சொல்ல பரவாயில்ல. இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்று. எனக்கு போதும். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்று. ரொம்ப என்ன ஒரு தோசை மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றான். மட்டன் வந்து இதில் குக்கரில் தாளிச்சு விட்ருக்கேன். அது இது பண்ணணும். சிக்கன் வந்து இன்னும் க்ளீன் பண்ணலை. மாமாவும் பாப்பாவும் வெளியே போயிருக்காங்க. கதிர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயிட்டு வரது அப்படின்னு சொல்லி போயிருக்கான். நாத்தனார் வந்து இன்னும் வரலை. டிவி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஹலோ அக்கா பாத்தீங்கன்னா ரசத்துக்கு கரைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன பண்றீங்க? குள்ளாயி குட்டி குள்ளாயி மொட்டை மேடம் பார்த்தா சமைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மேடம் சமையல் ரெடி. ரசத்துக்கு எப்படி கிளப்பி அப்படி கேட்டா என்னை கேட்டா எனக்கு என்ன தெரியும்? போதும் சப்புனு போயிரு போகுது. பிரியாணி மட்டும் ஆர்டர் போட்டுக்கிறதா? பிரியாணி மட்டும் நம்ம ஒரு விஷயம் என்னன்னா, பிரியாணி நம்ம என்னதான் செஞ்சாலும் அது சொதப்பதான் செய்யும் தெரியுமா? ஏதாவது ஒன்னாவது கூட ஆயிரும். பாரு அவ்வளவு அதான் சொல்றேன். எல்லாருமே நீங்களும் சொல்லுங்களேன், நீங்க வீட்டுல பிரியாணி செய்யும் போது கரெக்டா வருமா? சரி ஒரு எஸ்எஸ் பிரியாணி ஆர்டர் போடுங்க. இங்க இருந்தெல்லாம் ஆர்டர் பண்ண முடியாது. வராது. வராதா? கரைச்சிட்டீங்களா? அதுக்குள்ளே வா. சரி எந்திரிங்க பாத்து. பாப்பாவும் மாமனும் மருமகளும் பார்த்தா ஒரே பட்டாசு மயமா இருக்குது. வெளியவே வரலங்க எங்க பிள்ளைங்கப்பா. வெளியிலங்க காணா. வெளியில பட்டாசு தான் வெடிச்சுக்கிட்டே இருக்குதுங்க. எங்க ரெண்டையும் காணா. ரெண்டு இங்க தான் இருந்துச்சு. புகை மூட்டமா இருக்குதா? இந்த அடிக்கிறாங்க பாருங்க. மங்களம் தெரியுது. மாமா வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர் குக்கிங் மாஸ்டர். உடனே நீ அப்படியே நடிச்சிருவ. மாஸ்டர்மா இன்னைக்கு எல்லா சமையலும் நான் தான். சொல்லட்டுமா? சொல்லு பாப்பா. சாப்பாடு, மட்டன் குழம்பு, சிக்கன் கிரேவி, முட்டை, கடைசி சில்லி. அப்புறம் என்ன? அவ்வளவுதான். ரசம். அப்புறம் 2 நாளா ஸ்வீட் செஞ்சேன். வேற அவ்வளவுதான் செய்ய முடியும் என்னால. ஆனியன் ரைத்தா விட்டீங்க. இப்பதான் கலக்கி வச்சேன். நானு அத ஒண்ணு நீ செஞ்சுட்ட. vlog ஃபுல்லா பார்த்தவங்களுக்கு தெரியும். என்னமோ இப்ப நான் சொல்றத நம்பினான்னு நான் சொல்றத நம்பினாங்க. உமால தெரியாதுமா. அது துணியில வந்து முதல்ல கை தொடச்சிட்டீங்களா? அதை எடுத்துட்டு கரண்டிலேயே வந்து எடுத்து போடணும். சரியா? கை வைக்காதீங்க. தண்ணி இது எங்க பட்டிருக்கு.
என்னடா துண்டு கட்டியிருக்காருன்னு தப்பா நினைச்சிடாதீங்க. கீழே வந்து பேண்ட் போட்டுக்காரு. நான் சத்தம் பேண்ட்டை கழட்டுங்கன்னு கழட்ட மாட்டேன்னு மேலே துண்டு கட்டி நிற்கிறாரு. சட்டையை கழட்ட மாட்டேன்னு வந்து மாமா கிட்ட கலந்து சமைக்கிறேன். ஆமா ஜிங்சாக் சமைச்சு ஜிங்சாக் நல்லா போடுறேன் வருவாங்கண்ணே. இப்பதான் ரெஸ்ட் எடுத்து விட்டாங்க அதுக்குள்ள ஓஹோ பாரா மாமா எல்லாம் மருமகனுக்காக தானே செய்றேன். ஏன்ட்ட காலையில இருந்து சும்மா நின்னுட்டு இப்படி செல்ல பிடிச்ச மாதிரி ஏன் நிக்கிறா? அது ஸ்டாண்ட் இருக்கு ஸ்டாண்ட் இவ்வளவு ஒண்ணுதான் கிட்டத்தட்ட. வீட்ல 2 ஸ்டாண்ட் இருக்கு. மோனிகா அல்ல நீ மோனிகா கிச்சு கிச்சு பாச்சு கிச்சு பா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிஞ்சு. இது மட்டும் பொரிச்சா வந்து சாப்பிடலாம். டைம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணி 12 ஆகுது. ஏடா இந்த சில்லி ரெடியான சாப்பிடலாம். வெங்காயம் கட் பண்ணட்டா? இதில் கட் பண்ணிக்கோங்க. சில்லியை சுட்டு சுட்டு போட மத்தாப்பு சுட்டு சுட்டு போட்டு தாடி சில்லியை சுட்டு சுட்டு போடுங்க. லைட்டாக லெமன் புரிஞ்சுக்கா. இந்த வருஷம் தான் தீபாவளியா நமக்கு சரியான தீபாவளி. நம்ம வீட்டுல நம்ம இவ்வளவு தூரம் சந்தோஷமா கொண்டாடுனதுன்னா இந்த 8 வருஷ வாழ்க்கையில. ஆனா உண்மையை சொல்லப்போனா நேத்து 3:30 வரைக்கும் 5 மணி வரைக்கும் நாங்க வந்து அழுதோம். நானுதான் சங்கட்டமா இருந்துச்சு. 6 மணில இருந்து சூப்பருங்க இப்ப வரைக்கும். தீபாவளி கலப்பதான் நம்ம தானே தீபாவளியை கொண்டாடணும்னு தோணுது. அப்ப எந்த அளவுக்கு இருக்குன்னு பாத்துக்கங்க. இப்படி மாமா சுட்டு சாப்பாடு சாப்பிட பசங்க சாப்பிட படிக்கிட்டு இருக்கு. கான்ஃபிளவர் மாவு போட்டா நான் உனக்கு ரொம்ப மொத்தமா தெரியும். பெரிய சில்லி பவுடர் மட்டும் போடணும். நல்லா அந்த காட்டை சூப்பரா நல்லா கொட்டி இருக்கு. ஏங்க vlog போட்டுருங்க சூப்பரா இருக்கு. நெக்ஸ்ட் சில்லி vlog கண்டிப்பா அல்டிமேட்டா இருக்கு. நான் வந்து பாத்தீங்கன்னா எந்த மாவுமே கலக்க மாட்டேன்ல. எந்த மாவுமே கலக்க மாட்டேன். சில்லி நான் கடையில் உள்ள சில்லி போடுவேன். நல்லா போகும். ஏன்னா மாவு பிடிச்சி போட்டா ஆனா சட்டுவடி இல்லை. ஏன்னா அது சிக்கன் மட்டும் தான் இருக்கும். போ சோத்துக்கலாம் போயிடல. எப்போ எதுவும் போட்டுக்கலாம் போப்பா. காக்கில கலக்கிடி என்ன குட்டி முனிஸ் குட்டியா? நீ அதை விட எது சார் இங்கே ஒன்று சொல்லுங்க. அது வரைக்கும் வைக்க மாட்டேன். எல்லாத்தையும் உப்புல பார்த்து கரெக்டாக பார்க்க வேண்டியதானே. சூப்பரா இருக்கு. கலக்கினது போட்டது எல்லாமே மாமா சிந்தி. நான் மேக்ஸிமம் போட மாட்டேன். போட்டது இல்லை. ஏதாவது 1-2 சொதப்பிடும். ஆனா ஆமா இது கூட போடுறேன். மீன் கூட போடுறேன். அப்படியே சில்லி போடல. நான் போட மாட்டேன். இவர் போட்டா நல்லா இருக்கும். அதனால வந்துட்டு மாமே போட சொல்லு. ஆனா இன்னைக்கு சூப்பரா இருக்கு. நான் லெமன் சின்ன லெமன் புளி சொன்னேன். நான் பெரிய லெமன் நல்லா புளிஞ்சு விட்டேன். நல்லா காரசாரமா அடி தூள். வாங்க சாப்பிடலாம். வெளுத்து கட்டுவோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இலையில தான் நம்ம சாப்பிட போறோம். வாங்க. அத்தை வந்து எப்பவுமே தட்டில் தான் சாப்பிடுவாங்க. இது வந்து சிவாக்கு. இப்படி மடிச்சு வந்து அங்கே இது வச்சுருங்க. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடுக்கு ரெடி எல்லாரும். உட்காரு கதிரே உட்காருங்க உட்காரு. வா உட்காரு. அப்படியே உட்காரு. வா பிரியா இலை இப்படி மாற்றி போடணும். சாப்பிட்றதுக்கு தகுந்த மாதிரி கைக்கு தான் அப்படிக்கணும். அப்படி அதை இப்படி செம்பு டம்ளர் மட்டும் எடுத்துவாங்க. வந்து உட்காரு. வா வா உட்காரு பாப்பா. உட்காரு. கை கழிச்சா பாப்பா. அம்மா அம்மா எல்லாமே எடுத்துட்டு வைப்பா. உட்காரு. எல்லாமே இலையை தாண்டக்கூடாது. உட்காரு. இந்த பக்கம் சும்மா சும்மா எந்த தாண்டக்கூடாது. மாமா நீயும் ஒரு இலையில கொண்டுக்குங்க. ஏன்? ஆமா அவளுக்கு ஒரு இலை இப்படி 5 இலை தான் வாங்குச்சு. தம்பிக்கு ஒரு இலை, இவளுக்கும் தம்பிக்கும் ஒரு இலை. அது ஒரு நிம்மதியா சாப்பிட்டோம். நீ தான் முன்னாடி தள்ளி போய். முன்னாடி தள்ளி போறா. இல்லைன்னா அக்காவும் அவ்வளோ உட்காந்துக்கிட்டோம். பாப்பா முன்னாடி தள்ளி முன்னாடி இலை கொண்டு வந்து தள்ளி போடுங்க. அக்கா அவ்வளோ உட்காந்து நம்ம 2 பேரும் உட்காந்துக்கலாம். சரியா? தண்ணி தண்ணி தண்ணி
அம்மா வந்து கீழே உட்கார முடியாது, அதனால சேர்ல உட்காந்துட்டாங்க. ஏய் தண்ணி வைக்கிடுங்க அக்கா. குனிஞ்சு தொழியே அதை ஓபன் பண்ணி விடுங்க. இதுல யார் நான் தான் உட்காரணும், நீங்க உட்காருக்கா விட ஒரு இடம் உட்காந்துட்டு போற விடு. அம்மா தட்டு வந்து இல்ல பரவாயில்ல. இல்ல நீயும் நானும் ஒரு இலையில சாப்பிட்டுக்கலாம் இல்லைன்னா சரி. சரியா? இது ஒரு இந்தாம்மா. இலை டே அப்பா இலை விட்டு படுத்தே தூக்கலாம் மாட்டேன். கத்தச்சோடு இருக்கோ என்ன பாப்பா ஓஞ்சோட்டு கிளை இருக்குது. எல்லாரும் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அத்தை வந்து சேரில் கொண்டாங்க, கீழே உட்கார முடியாது, அதனால எங்கள் அத்தை வந்து உட்காந்துட்டாங்க. என்னடா பாப்பாவுக்கு வந்து ஒன்றுமே இல்லைன்னு பார்க்குறீங்களா? பாப்பா வந்து எப்போ போல தாங்க சூப்பு ஊற்றி சாப்பிட்றாங்க, மட்டன் சூப். வாங்க சாப்பிடலாம். மட்டன் குழம்பு, சாப்பாடு, ரசம், முட்டை, ஆனியன் ரைத்தா, சில்லி, ஸ்வீட்டு. வாங்க சாப்பிடலாம். இப்போ எல்லாரும் எங்க ரெடி ஆகிட்டு இருக்கோம்? படத்துக்கு போகிறோம் நாங்கள். தீபாவளி ஸ்பெஷலாக இன்னைக்கு என்னன்னா எல்லாரும் சேர்ந்து ஃபேமிலியாக ஒரு படத்துக்கு போகிறோம். எங்கே காணா குட்டி இந்த 2 சுற்றிட்டு இருக்குது. ரெடி ஆகிட்டீங்களா? இன்னும் ஒருத்தர் அங்கே வந்து தேட்டரில் வந்து ஜாயின் பண்ணிக்குவேன். வாங்க எல்லாரும் படத்துக்கு போகலாம். எல்லாரும் படத்துக்கு போகிறோம். மாமாவும் அவங்க அக்காவும் முன்னாடி போகிறாங்க. நானும் தம்பி பாப்பா நாங்கள்லாம் 3 பேர் வந்து பைக் போயிட்டோம். எந்த தேட்டர்னு பார்த்தீங்கன்னா உஷா தேட்டர். ஹாய் சொல்லு பாப்பா. மூவிக்கு வந்துருக்குறோம். இந்த பக்கம் ஃபேமிலி டைம். வீட்டுக்கு வந்தாச்சே. வீட்டுக்கு வந்தாச்சு. படம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். சூப்பர். படம் செமையா இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ற மாதிரி இருந்துச்சு இல்லையா? எல்லா இடத்துலயுமே சிரிச்சுட்டு ஜாலியா தான் இருந்துச்சு. ஒன்றும் இதெல்லாம் போகல. இப்போ வந்து நான் ஒரு மணி நேரம். ஆமா சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு படம். அந்த கடைசியில சொன்ன அந்த இது படம் நல்லா இருக்கு. படம் நல்லா இருந்துச்சு. சரி ஓகே, நான் லைவ் ஆன் பண்ண போறேன் 1 மணி நேரம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்து திருப்பி வந்து ஒரு ஆள் வந்துட்டாங்க. இருங்க லைட் போடுறேன். யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்து இவங்க வந்திருக்காங்க. இவங்க பேர் பயிற்றாமா. இவன் வந்து எப்படின்னா அதாவது நம்மளே ஒரு டிப்ரெஷனு, இவனுக்கு வேற தனியாக டிப்ரெஷன் வந்துருமாம்மா. இதை வேற சொல்லி கொடுக்குறாங்க. இவன் வந்து டிப்ரெஷனு, இவனுக்கு வந்து அடிக்கடி டிப்ரெஷன் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. டே நாங்களே வீட்டில் எல்லாரும் டிப்ரெஷனாக தான் இருக்கோம். எங்கேயாவது டிப்ரெஷன் எங்கேயாவது போய் ஒளிஞ்சனு கொன்னே போடுவோம். உன்னைய அழகா இருக்குல்ல? இது அந்த ரெக்கை விரிச்சு விரிச்சு போதுங்க. தண்ணி செட் ஆயிடுச்சுனா அந்த சமயம் இருக்குமாமா. இல்லாட்டினா அது தண்ணி செட் ஆகும். ஒரு 2 நாள் செட் ஆகலையாடா? கொஞ்ச நேரத்துல செட் ஆயிடும். பாதாம் மேல கொண்டு வந்து வைக்கணும் மாதிரி. அதான் அந்த பைக் கொடுத்துருக்காங்க அப்படி. இல்ல இல்ல அது கிடைக்கல. இந்த பாதாமரம் இருக்குங்க, நல்ல ரெட் கலர்ல இருக்குத பாத்தீங்க. தம்பி வந்து வாங்கிட்டு வந்தா. நம்ம வீட்டுல இருந்து எல்லா மீனுமே வந்து பாத்தீங்கன்னா செத்து போச்சு. இந்த மீன் வந்து சாகாது அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சின்னையை வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தான். வெக்க வேற வந்துருச்சு. சாப்பிட்றா வா 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 வா. நாங்கெல்லாம் சாப்பிட்டோம், பையன் தான் கழுவல, சாப்பிடல. வாடா வா, கை கால் மூஞ்சி கழுவு. ஒண்ணு பண்ணாத, அப்படியே பிடிச்சுக்க. திரி மேல ஏத்தி விடு. வை வை வை. ஓடி இருக்க. பாப்பா டிச்சிருக்குது. சின்சர் எப்படி வெடிக்கிறா பாரு.
பிரியா சிரிச்சா நல்லா வெடிக்கல எலி பாப்பா ஃபேன் டைல சூடுச்சுக்காதா வை வைக்கல விடு அவளை வைக்கிட்டு விடு பயப்படாம வச்சனா சரி ஓடிடு பாப்பா வச்சுட்டா ஐயோப்பா இந்த பக்கம் வை வேற என்ன கட்டு நின்னு பிரியா அப்படியே பயப்படாம வை பாப்பா வெரி குட் எலி இங்க வாங்க வாங்க வா இந்தா எது மாமா கேக்குது ஏதோ ஒன்று வை ஏதோ ஒன்று கூட வைக்கிட்டு கொஞ்ச நேரம் வைக்கணும் அதுக்கு அங்க வைக்காத வைக்க கலகாரி சுத்து இப்படி எங்க பாரு சூப்பரா இருக்குல்ல எலி எலி இங்க வாங்க இந்த பாப்பா இன்னொன்னு வை அதே மாதிரியே கரகரன்னு சுத்துண்டா கீழே இரு போடு சரி ஓடு ஓடு வெடிக்கல வா எலி இங்க வா இந்த வைய பாப்பியா இங்கே வை இந்த பக்கம் வைக்க வேண்டியதுனா வா 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 பாப்பா இங்க வா இங்க அறுப்பு வைக்கிறேன் பாரு மாமா ஹாப்பி தீபாவளி எங்க வைக்கிறது இது பாப்பா வைக்க சொல்லுங்க இந்த இடத்துல வைங்க அப்படி தள்ளி வை இங்க வாடா இங்க வா பாப்பா பாரு போட்டீங்க வழி விடுங்க இல்ல வைக்கவே இல்ல வைக்கவே இல்ல பாப்பா பரா நான் கையில பிடிச்சிக்கிறேன் பரா நீ பத்து வை வெடி ஊட்டி என்ன பாரு வைக்கிறோம் ஆடா பத்த வைடா குச்சி இந்த பத்த வச்சு ஒதுடா போற அதை வைக்கட்டும்டா சாஃப்டா வருது இங்கிட்டு வா பரவாயில்ல ரொம்ப நேரம் வருது என்னடா அது பக்கத்துல அங்க வச்சிருக்கேன் எங்க இந்த இது போய் உனக்கு காலையில மாமா மாமா இன்னும் வரும் மாமா ஆட்டு மாமா வேண்டாம் டேய் தீப்பெட்டி தாடா அம்மா அது கையில வெடிங்க நார்மல் எடுங்க நார்மல் எடுங்க டேய் அந்த தீப்பெட்டி தாடா அவ்வளவுதான் முடிஞ்சு அவ்வளவுதானே மாமா இங்க அப்படி பிடிக்கவே மாட்டேங்கறா போனக்கு பின்னாடி போறா ஓடுறா பயந்து பயமா மத்தாப்பு சுட்டு சுட்டு போடட்டுமா மாரப்பு சேலை கட்டி ஆடட்டுமா வேற நீதான் பாடணும் எங்கடா ஓடி 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 அது வைக்காத தம்பி வேற ஏதாவது அது என்னமோ சரியில்லை வேண்டாம் கம்மி மத்தா போச்சு வேற ஏதாவது வைக்கிற மாதிரி இருந்தா அதெல்லாம் வச்சு விடுங்க கம்மி மத்தா பண்ணலாம் பத்தி விட்டுறாத ஒண்ணு மட்டும் எடுத்தேன் இன்னொன்னு கடக்கு தம்பி எடுத்தது இல்ல மாவாட்டுறீங்களா கிட்ட வா தம்பி அங்க வர சுத்தி சுத்தி பட்டாசு அடிக்கிறாங்க நடுவுல நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கிறேன்
அக்கா அப்படியே கம்பியை டிச்சுக்குள்ள போட்டு இல்லை ஓரமாக போட்டுரு. இந்த வச்சுருங்க பாரு. இல்லை அதே வச்சு விடு. காற்று கையில் கீழே வச்சுக்காதீங்க. ஏய் பிரியா இதை வச்சு விடு. 2 சங்கு சக்கரை கீழே இருக்கு பாரு. 2 வச்சு விட்றா. ஏய் பாத்துடா. இந்த ஒத்துக்குள்ள சுத்துது. ஏய் திருப்பி இருக்கடா. ஏய் திரும்பி. ஏய் எங்கடா? ஏய் இறங்குடா. ஏய் என்னடா? அக்கா இருக்கு வேறு சாட்டை. ஏ சாட்டை வைக்கல, அது வைக்கல, இது வைக்கல, இது வைக்கல. இல்ல மாமா பத்தல, ஒண்ணு பத்தவே இல்லை. ஏதோ ஒன்று பத்தாம தான் இருந்துச்சு. பத்தல என்ன தள்ளி விட்டுருக்கு. இல்ல இல்ல அது ஒண்ணுதான் இருந்துச்சு. ஒண்ணுதான் இருந்துச்சு. லாஸ்ட் ஃபைனல் டச் இதோட முடியுது. வாவ் கடைசி. வாவ் கடைசியா வச்சு முடிச்சுறோம். எப்படி போகுது? இந்த வருஷம் தீபாவளி சிறப்பா கொண்டாடிட்டோம். நீங்களே எப்படி கொண்டாடினீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ நம்ம நோ ரியலி வாவ் எல்லாரும் தள்ளி நின்னுக்குங்க. ஏய் இரு இரு எனக்கு நான் அப்படியே ஸ்டார்ட் மேல மேல பொசிஷன் கோ இப்போ பாபாஜி. வாவுன்னு அழுத்தலாம். வாவுன்னு சொல்லணும். அது அவ்வளவுதான் முடிஞ்சு. இத வச்சுடுங்க. ஆரங்க குள்ளடா. நம்ம டயலாக் கூட சொல்லுங்க. ஏய் இந்த சைடு கங்கு விழுகுது. இந்த சைடு வாங்க. பாத்துட்டீங்கன்னா கீழே பட்டாசுலாம் இருக்கிறதெல்லாம் வெடிச்சு முடிச்சுட்டு மாடியில வந்து ஹாயா உட்காந்துட்டாங்க. எல்லாம் சுத்தி பட்டாசு வெடிக்கிறத பார்க்கலாம்னு சொல்லிட்டு மாடியில வந்து உட்காந்துட்டாங்க. வாவ் எப்படி இதை பார்க்கறதுக்காக மேலே வந்தோம். கீழே இருந்தெல்லாம் வெடிச்சிட்டோம். எனக்கு என்னமோ பயமா இருக்கு. நம்ம கீழே போறதா சரி போடுது. எனக்கு நல்லா இருக்கு ஆனா சுத்தி வெடிக்குது பயமா இருக்கு. ஆமா என்னமோ ராக்கெட் விடுவாங்க போல சொய் பயமா இருக்கு. பாரு பேக் கட்டி இருக்கு எனக்கு. பாய் மா டாடா see you good night. தீபாவளி முடிஞ்சு எல்லாம் நம்மள விட்டு கிளம்பிட்டாங்க. ஆமா மருமகனுக்கு அப்படியே கிளம்பிட்டாங்க. அம்மா இப்போதான் கிளம்புறாங்க. பாய். அவன் சொல்லாம் போயிட்டு இங்க பாரு இவள. நம்ம வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டு அப்படியே உருண்டுட்டு கிடக்குறோம். கூலி படம் போட்டிருக்காங்க பார்த்துட்டு இருக்க. 10:30 முடியும். பார்க்கலாம் இன்னைக்கு ஒரு நாளாவது. அதனால லைவ் போலாம். ஓகேங்க இந்த விளாகை வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம். என்னடா இப்படி இருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாம் நைட் வந்து நம்ம வந்து விளாக முடிக்கல. படம் பார்த்துட்டு நம்ம தூங்கவே வந்து பார்த்தீங்கன்னா 10:30 ஆயிடுச்சு. சரி ரொம்ப டயர்டாக இருந்தனால நம்ம வந்து தூங்கிட்டோம். காலையில் விளாக முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் காலையில் எந்திரிச்சு ப்ரெஷ்லாம் பண்ணிட்டு மணி வந்து பார்த்தீங்கன்னா 10:30 ஆயிடுச்சு. 10 மணிக்கு தான் எந்திரிச்சோம். லேட் ஆயிடுச்சு. ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. நேற்று எல்லா வேலையும் நானே செஞ்சேன் இல்லைங்களா? அதனால் எப்பவுமே வந்து குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துட்டு ஏதாவது ஒன்று செஞ்சு சாப்பிட்டு நம்ம நார்மலாக எப்பவுமே வருஷம் நம்மளோட தீபாவளி அப்படி தான் போகும். போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா மீனா சிஸ்டர் வீட்டில் இருந்தோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. 8 வருஷத்தில் தலை தீபாவளி ஒன்று
ஒன்று அப்படின்னு சொல்லி எங்கள் லைஃப்பில் நாங்கள் கொண்டாடினதே கிடையாது. இந்த வருஷம் எங்களுக்கு தலை தீபாவளி மாதிரி ரொம்ப 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 சந்தோஷமாக போச்சு. ஒவ்வொரு தீபாவளியும் ஒவ்வொரு ஏதாவது ஒரு ஞாபகத்தை வந்து எங்களுக்கு வந்து மைண்டில் இருக்கும். அந்த மாதிரி வந்து இந்த வருஷம் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஹாப்பி மூமெண்ட் உங்கள் லைஃப்லேயே இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு இது எங்களுக்கு வந்து மெமரிஸ் எங்கள் லைஃப்பில் இருந்துகிட்டே தான் இருக்கும். இந்த வருஷம் வந்து இருக்கிறதுலையே ரொம்ப அதிகமாக செலிப்ரேஷன் பண்ணோம், ரொம்ப டே ஃபுல்லாக நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம் அப்படின்னு இந்த வருஷம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த சந்தோஷம் உங்கள் லைஃப்லேயும் இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த vlog இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு vlogல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.